எல்லாருக்கும் வணக்கம். காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட், காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பா எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வார்ம் வெல்கம். இன்னைக்கு நாங்க பிரசன்ட் பண்ணது முன்னாடி இருந்ததுதான், பட் ஆனா சில குறிப்பான சில இஷ்யூஸ், அதாவது இருதய பிரச்சனைகள், குறிப்பா ஹார்ட்டோட டெர்மினல் ஈவென்ட், அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்ட் அட்டாக் மட்டுமில்ல, கார்டியக் அரெஸ்ட்னு சொல்றோம், அதே இருதயம் நின்று போறக்கூடிய விஷயங்கள், நியர் டெத் சினாரியோஸ், இல்ல டையிங் கார்டியக் பேஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸா டெர்மினலா இருதய பிரச்சனையா வர பேஷன்ஸை நம்ம எப்படி உயிர் காப்பாற்றலாம், எந்த புரோட்டோகால் எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட அது எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டெர்மினலா டையிங் பேஷன்ஸோட லைஃப் எப்படி காப்பாற்றலாம், டாப் டு பாட்டம் அதுக்கு எது ஒரு புரோட்டோகால் பேஸ் பண்ணி அதை எப்படி ட்ரீட் பண்ணி குணப்படுத்தலாம்னு உள்ள ஒரு ஒரு ஸ்மால் சம்மரி தான் நாங்க இன்னைக்கு கொடுத்தோம். இதுல குறிப்பா நாங்க இதுல சிப்னு சொல்லுவோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர், சிக்கலான ப்ரொசீஜர், ரிஸ்க் அதிகமான ப்ரொசீஜர் ஆன் இண்டிகேட்டட் பேஷன்ஸ், அது டிசர்விங்கா இருக்கக்கூடிய பேஷன்ஸுக்கு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடியே ஒரு கார்டியாக் அட்டாக் பேஷன்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருந்தாங்க, முன்னாடியும் லங் அட்டாக் பேஷன்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க, ரத்த தமனி வெடிச்சவங்க வந்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு சேஞ்ச் இன் அப்ரோச், அதாவது நம்மளோட ட்ரீட்மெண்ட் முன்னாடியும் கொடுத்துட்டு தான் இருந்தோம், பட் அது ஒரு புரோட்டோகால் பேஸ் பண்ணி அது ஃபர்ஸ்ட் எந்த அந்த ப்ரையாரிட்டியில நீங்க எது ஃபர்ஸ்ட் கொடுப்போம் எது செகண்ட் கொடுப்போம், அது ஒரு புரோட்டோகால் பேஸ் பண்ணி அது சிஸ்டமேட்டிக்கா கொடுத்தால் கிட்டத்தட்ட 50% வரை நம்ம இந்த மாதிரி நியர் டெத் பேஷண்ட், எந்த ஹோப்பும் இல்லாத, அதாவது 100% ஹோப் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு ஒரு 50% ஹோப் கொடுக்கலாம். மேற்கொண்டு அது 60 ஆகலாம், 70 ஆகலாம், ஏன் 100க்கு 100 அவுட் ஆஃப் 100 கூட நம்ம கொண்டு வரலாம்னு உள்ள ஒரு 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 அறுவை சிகிச்சை ஒரு துணிச்சலோட நாங்க அதை சாதிச்சிருக்கோம். அது உங்கள்ட்ட எல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, எமோஷனலா ரொம்ப ஹம்பிளிங்காவும் இருக்கு. ஏன்னா ஏன் எமோஷனலா ஹம்பிளிங்கா இருக்குன்னா, இது மாதிரி பேஷண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு மனுஷனா நம்ம யோசிக்கிறோம் டாக்டர் தவிர்த்து. சோ அந்த மாதிரி பேஷண்ட் எப்படியாவது நம்ம காப்பாற்ற முடியுமான்னு வரும்போது அது காப்பாற்றும் போது மனசுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன், அது மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன். சோ அந்த அளவுல காவேரி ஹாஸ்பிட்டல் சீஃப் நிலைமையில எனக்கும் என்னோட கொலீக்ஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மிக்க மகிழ்ச்சி இருக்கு. அது உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்து கொள்றதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெயில் அதிகமா வரும்போது ஹார்ட்டோட வேகத்தை அதிகமாகலாம், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேகத்தை அதிகமாகலாம். இன்னைக்கு நம்ம குறிப்பா டிஸ்கஸ் பண்ண கார்டியாக் அரெஸ்ட். சோ ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ரொம்ப ஹீட் அதிகமா இருந்துச்சுன்னா கார்டியாக் அரெஸ்டும், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேரியேஷன் அதிகமா வந்து கார்டியாக் அரெஸ்டும் இதயத்துக்கு பாதிப்பும் வரலாம், ஏன் இரவு கூட வரலாம். How to prevent this extreme? Hydrate yourself well. நிறைய வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பேஸ்லைன் ரிஸ்க் இருக்க டிசீசஸ், அதாவது இப்ப நீங்க பிபி பேஷண்டா இருந்துச்சுன்னா மேக் ஷுர் தட் இந்த பிபி நல்லா ரத்த கொதிப்பு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மெயின் மெடிசின் இஸ் வாட்டர், யூ ஹேவ் டு பி வெரி ஷுவர். அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். பிளஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கஸ்ட் ஹார்ட் ஆகும், பட் அதுக்கும் தனியா ஃபைட் பண்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது மீறி நீங்க போகும்போதுதான் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். So don't feel that heart is always less forgiving. It is maximum forgiving organ. லாஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும், பட் அது தொந்தரவு கொடுக்கும் போது அது பலமா கொடுக்கும், அது உயிர் எடுக்க அளவுக்கு வர நம்ம அது ஸ்ட்ராங் ஆகும். ஸோ குட் ஹைட்ரேஷன், அவாய்ட் ஹெவி எக்ஸ்போஷர், லாங் டியூரேஷன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணுங்க. வாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். கண்ட்ரோல் யுவர் பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சார் இது நாங்க லேர்னிங் கர்வ்னு எல்லாத்துக்குமே சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், இல்ல நீங்களும் ஒரு மீடியா ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் ஆகும். இப்ப நாங்க சொல்றது எல்லாமே ஒரு மிராக்குலஸா உங்களுக்கு தோணுனாலும் இந்த ஸ்டேஜுக்கு நாங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துல 2 நிமிஷம் டிசிஷன் எடுக்கிறது தப்பு தான், பட் 1/2 மணி நேரம் கழிஞ்சு டிசிஷன் எடுக்கும் போது அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு அவுட்கம் வரல. அப்ப நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பார்ப்போம்ல, எங்கதான் நம்ம தப்பு விட்டோம், எங்க கோட்டை விட்டோம்னு பார்க்கும்போது டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 10 பேர்ல 5 பேர் தான் எங்களுக்கு இன்னும் காப்பாற்ற முடியுது, மிச்சம் 5 பேர் ஏன் இறந்து போறாங்க? So we are learning from each case.
லேட் பண்ணக்கூடாதுன்னு உள்ளது அதுல இருந்து புரியுது. முடிஞ்சு அப்பவே பண்ணிடு. பிளாக் இருக்கோ, உனக்கு வேல் ப்ராப்ளம், அதெல்லாம் அப்புறம். பேஷண்ட் இப்ப என்ன ப்ராப்ளம் அது நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, உனக்கு பிபி இருக்கா, சர்க்கரை இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா பேஷண்ட் அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் காலி. நீங்க ஓபில போய் இருக்கும்போது உங்களோட கதையெல்லாம் கேட்பாங்க டாக்டர் வந்து, அந்த கதை எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், அதுக்குள்ள பேஷண்ட் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஹார்ட் நின்று போச்சு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இன்னொரு மெஷின்ல வைங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இங்கதான் நாங்க லேர்ன் பண்ணோம். ஹார்ட்டுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தா அது நீங்க காப்பாத்துங்க. மெஷின் வச்சு ஹார்ட் காப்பாத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. that change of approach இந்த மெஷின் முன்னாடி இருந்தது, நாங்களும் முன்னாடி இருந்தோம். இந்த மாதிரி பேஷண்ட் புதுசா வரல, முன்னாடி வந்துட்டு தான் இருந்து. பட் ஜஸ்ட் திங்கிங் டிஃபரெண்ட்லி. அரெஸ்ட் வர பேஷண்ட்டுக்கு சர்க்குலேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்த அட்ரஸ் பண்ணுங்கன்னு இதோட சம்மரி. ஸோ அந்த சேஞ்ச் இன் அப்ரோச் இஸ் கிவிங் டிவிடென்ஸ். அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அங்கதான் அதுதான் வித்தியாசம். Yeah, it is always on 24/7. Not only that it is there, it is always on. பூட்டாய் வரதுக்கே 3 நிமிஷம் எடுக்கும், அதனால எப்பவுமே சுவிட்ச் ஆன். லைக் உங்களுக்கு பவர் போனா டிஜி உடனே ஒர்க் ஆகுதுல, உடனே நீங்க இன்வெர்டர் ஆகுது வித்தின் செகண்ட்ஸ். அது மாதிரிதான் இது எப்பவுமே இருக்கணும். சார் சொன்ன மாதிரி மெஷின் மட்டும் இல்ல, மேன் பவர் செட்டிங் அப். இப்போ இது ஒரு லைஃப் சேவிங் தெரப்பினால இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சுன்னா நமக்கு we are not going to work. இப்போ உங்களுக்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி அது 20,000 ரூபாய் ஆகும். பொதுமையா வந்து பாத்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இல்லை. The entire machinery should cost about somewhere around 1 crore. Setting up infrastructure. பட் இப்போ எக்மோ மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இப்ப நிறைய மேக் இன் இந்தியா கான்செப்ட் பண்றதுனால இந்த இம்போர்ட்டிங் எல்லாமே குறைஞ்சு வருது சார். இப்ப நாங்க வெளிநாட்டுல பார்த்த டெக்னாலஜி எல்லாமே இப்ப இந்தியாலே வருது. இப்ப இம்பெல்லாம் சார் சொன்னாரு, அதுக்கு இந்தியாலே வருது. we are improving இல்ல சார் எல்லாத்துலயுமே. நம்ம இப்ப எதுவுமே இம்போர்ட்டட் நம்ம போடுற சட்டையோ இல்ல கடிகாரமோ எல்லாமே நம்ம இப்ப மேக் இன் இந்தியா அவைலபிளா இருக்கு இல்ல சார். இதே மாதிரி மெடிக்கல் டிவைசஸும் நிறைய இப்ப இந்தியால வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி 25 lakhs 30 lakhs கூட எல்லாமே நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிரியேட் பண்ண முடியும் நம்ம சென்னையில. I think everybody knows it, everybody understands it. It is a time and the presence of mind and the gut feeling வேணும், நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு. And plus the management support. சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளாதாரத்தை பத்தி பேசாம இருக்கிறோம். So it is a willingness. When there is a will, there is a will. So answer to the question is immediately, if it is not done already. கேட்கறாங்க குறிப்பா எல்லா மிஷினும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆல் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எந்த மாதிரி எது வேணும்னு டிசைட் பண்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் மேன் பவர் முக்கியம். ஸோ இந்த மேன் பவர் அவைலபிலிட்டி இஸ் குரூஷியல். எந்த பேஷண்ட்டுக்கு எது பண்ணா ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இது போட்டோம், அப்புறம் அது போட்டோம், அப்புறம் லேசர் போட்டோம், அப்புறம் வெளில வந்தோம். தட் யூ ஷுட் நோ, தட் யுவர் ட்ரைனிங் வில் டு. இந்த மாதிரி ஒரு 5 கேஸ் ட்ரீட் பண்ணா போதும் சார். 6வது கேஸுக்கு ஆட்டோமேட்டிக்லி ப்ரோட்டோகால் உங்க கையில வந்து. ஃபர்ஸ்ட் நமக்கு டச் போன் வரும்போது நமக்கு யூஸ் பண்ண தெரியாதுல்ல, இப்போ நமக்கு எல்லாமே நம்ம பசங்களுக்கு நம்மளோட தெரியுது. ஏன் எப்படி, அவ்வளவுதான்.